இப்போது எஸ்ஐஆர் பிறகு நாம் உள்ளாகிறோம். தேர்தல் ஆணையம் திருடனாகிவிட்டது என அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்கிறார் ஆண்டிமுத்து ராசா. இது ஒரு கேடுகட்ட பிரச்சாரம். இந்திய ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் முயற்சி. இவர் மீது ஏன் கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சமீப காலமாக ஜென்சி புரட்சி என்கிற பெயரில் நமது அண்டை நாடுகளில் பல அட்டகாசங்கள் நடந்துள்ளது. காரணம் என்ன? ஜனநாயகத்தின் முக்கிய விழுமியங்களாக இருக்கும் நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையங்கள், அரசு போன்ற அமைப்புகள் மீதான தொடர் வன்ம பிரச்சாரம்தான். அதுதான் நம்பிக்கையை இழக்க செய்கிறது. நம்பிக்கையை இழந்த மக்கள் அங்கு புரட்சி என்கிற பெயரில் நாசக்கார செயல்களை செய்தனர். அங்கு நடந்த வன்ம பிரச்சாரத்திற்கு சற்றும் குறைவில்லாதது ஆண்டிமுத்து ராசாவின் பேச்சு. ஆண்டிமுத்து ராசா என்ன படிப்பறிவில்லாத சாமானியனா அல்லது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல திமுகவின் 3ஆம் தர பேச்சாளரா? இத்தகைய பேச்சுக்கள் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என அவருக்கு தெரியாதா? சரி, அவருடைய வாதத்திற்கே வருவோம். 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் இதே எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதே. அப்போது பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தது. இதே திமுக அவர்களோடு கூட்டணியில் இருந்தது. அன்று எத்தனை வாக்குகளை திருடினார் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி? அதற்கு பிறகுதானே ஆண்டிமுத்து ராசா மத்திய அமைச்சரானார். அதற்கு பிறகுதானே 2G ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. அப்போதெல்லாம் எஸ்ஐஆர் சரி, இப்போ தப்பா? சரி, அதை விடுங்கள். 2019, 2021, 2024 ஆகிய தேர்தல்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்களில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன. பஞ்சாபில் ஸ்டாலினுக்கு மிகவும் பிடித்த சாராய ஊழல் புகழ் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அப்போதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இருந்ததா? இவையெல்லாம் சமீபத்தில் நடந்தது தானே. பீகார் தோல்விக்கு எஸ்ஐஆர் காரணம் என்றால் அதே நாளில் வெளியான இடைத்தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் வென்றுள்ளதே. ஏன் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்ம பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும்? காரணம், திமுக 2026 முன் எப்போதும் இல்லாதபடி படுதோல்வியை சந்திக்கப் போகிறது. அதனால்தான் இப்போதிருந்தே இத்தகைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை திருடன் என பேசும் ஆண்டிமுத்து ராசா இதே வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் சொல்லலாமே. அங்கு ஏன் பொங்கல் வருது, கிறிஸ்துமஸ் வருது, மழை பெய்யுது, இடி இடிக்குது என சில்லறைத்தனமாக காரணங்களை சொல்கிறார்கள்? இத்தகைய பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் அல்ல, இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பேச்சுகள். கேடுகட்ட ஆட்சி நடத்தும் திமுக நாடாள தெரியாத பொம்மை முதல்வரை வைத்துக்கொண்டு இத்தகைய பேச்சுக்கள் மூலம் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவே மக்கள் பார்க்கிறார்கள். நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து இதனை கண்டிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.